100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு 2024 ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்குள் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது? அதிரடி மாற்றங்கள், திருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழப் போகின்றதா? யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, பிரச்சனைகள் எல்லாம் தீர என்ன வழி? இந்த மாதம் கிரகங்களினுடைய நிலையெல்லாம் சிறப்பாக இருக்கின்றதா? கிரகங்களின் நிலையை பொறுத்து வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்ற மாதிரி ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்குள் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு யாரும் சொல்லாத பல ஆச்சரியமான சில அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மிக பெரும் ஆச்சரியம், சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மாதம் கேது பகவான் 10வது வீட்டில் அமர்ந்திருப்பதால் வேலையில் சற்று ஆர்வம் குறையலாம். இருந்தாலும் நீங்கள் அந்த வேலையை வெற்றிகரமாக முடிப்பீங்க. குழப்பம் காரணமாக குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். 5ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய் பகவான் 5ஆம் வீட்டில் நிலைத்து நிற்பார் இந்த மாதத்தில். அதனால் படிப்பில் மாணவர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். குடும்ப விஷயங்களை வெளியில் பகிர்வதையும் தவிர்த்திடணும், இல்லைனா பிரச்சனைகள் தான். குடும்ப சூழ்நிலை நிச்சயம் சிறப்பானதாக இருக்கும். உங்களுடைய திறமையால், வல்லமையால் குடும்பத்தினுடைய சூழ்நிலையை சிறப்பாக வைத்து கொள்வீங்க. 2ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் 3வது வீட்டில் இந்த மாதம் முழுவதுமே இருப்பார். இதன் காரணமாக பணத்தை நீங்கள் நிச்சயம் சுப செலவாக மாற்றுவீர்கள் என்பதையும் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் துணிச்சலும் வலிமையும் உங்களுக்கு அதிகமாகி உங்களுடைய வேலையிலையும் வியாபாரத்திலையும் முன்னேறிடுவீங்க. 5வது வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களை மிக சிறப்பானதாக மாற்றுவார். காதல் ரீதியாகவும் திருமண ரீதியாகவும் உங்களுக்கு யோகம் அடிக்கப் போகின்றது என்று தான் சொல்ல வேண்டும். நீங்கள் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுத்து போகுபவர்கள் அல்ல. அதாவது நல்ல விஷயம்னா விட்டு கொடுத்துட்டு போவீங்க, கெட்ட விஷயம்னா யாருக்கும் எதற்காகவும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. உங்களுடைய 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான புதன் பகவான் இந்த மாதத்தினுடைய முதல் பாதியில் 8வது வீட்டில் பெயர்ச்சிப்பதால் உங்களுடைய உறவில் சில பிரச்சனைகள் வரலாம். செவ்வாய் புதன் மீதும் ஒரு அம்சமாக இருப்பார். இது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் சற்று மன அழுத்தத்தை கூட உண்டாக்கலாம். மனைவியுடன் வாக்குவாதங்களும் வரலாம். ஆனால் சுக்கிர பகவான் 7வது வீட்டில் இருப்பதால் உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிதல் அவ்வப்போது வந்து செல்லும். இது உறவை பலப்படுத்த நிச்சயம் உதவும். உங்களுடைய தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே நோய் வீடு என்று சொல்லக்கூடிய 6வது வீட்டில் பெயர்ச்சிப்பதால் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பலவீனமான பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும். கல்லீரல், சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனை, கொலஸ்ட்ரால் அதிகரிப்பு போன்ற பிரச்சனைகள் உங்களை பாடாய்படுத்தும். மழையால் பரவும் நோய்களும் உங்களை தொந்தரவு செய்யலாம் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக மாறும் அப்படின்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சனி பகவான் வக்கர நிலையில் இருப்பதால் உங்களுக்கு சிறப்பான காலமாக இந்த காலம் இருக்க போகின்றது. குடும்ப உறவுகள் பலப்பட போகின்றது. குடும்பத்தில் அமைதி நிலவப் போகின்றது. குடும்ப தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாக போகின்றது. இல்லத்தில் வேலை இல்லாமல், அதாவது உங்கள் வீட்டில் வேலை இல்லாமல் இருப்பவங்களுக்கு இப்போது நல்ல வேலை கிடைக்கப் போகின்றது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். நிச்சயம் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களெல்லாம் உங்களை விட்டு விலகி விடுவாங்க. உங்களுக்கு அனைத்து வகையிலையும் பிரச்சனைகள் தீரப்போகின்றது. எதிரிகளால் ஏற்படும் ஆபத்து, தொல்லைகள் அனைத்தும் காணாமல் போகும். இனி எதிர்ப்பு அப்படின்றதே இல்லாத நிலையும் உருவாகும். தந்தையின் உதவியும் பக்கபலமாக முழுமையாக கிடைக்கும்.
அவருடைய ஆதரவுடன் பலவித சாதனைகளை செய்வீங்க. தந்தை வழி உறவுகளிடம் ஏற்பட்ட பகை உணர்ச்சி மாறி ஒற்றுமை பலப்படும். பூர்வீக சொத்து விஷயங்கள் சாதகமாகும். பாக பிரிவினைகள் எல்லாம் ஒழுங்காகிட்டும். எதிர்பாராத புகழ் உங்களை வந்து சேரும். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும். குடும்ப உறவுகள் சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை துணையிடம் ஏற்பட்ட மன வருத்தங்கள் எல்லாம் மாறி மீண்டும் ஒற்றுமை ஏற்படும். சகோதர சகோதரிகள் இணக்கமாக இருப்பாங்க. அவங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் முன்னின்று தீர்த்து தரக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கிறது. இதன் மூலமாக உங்களிடம் ஒற்றுமை அதிகமாயிடும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் எல்லாம் நிச்சயம் நீங்கிடும். பிள்ளைகளுடைய எதிர்கால வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும். கண்முன் நீங்கள் பார்ப்பீங்க. அதை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அதுவும் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு சிறப்பான வேலை அமைவதோட உடனுக்குடன் பதவி உயர்வும் கிடைக்கும். சொந்த வீடு வாங்கும் முயற்சியில் வெற்றியில் முடியும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்திடும். அலுவலக பணிகளில் சிறப்பாக பணியாற்றி தங்களுக்கான அடையாளத்தை பெற போகிறீங்க. உங்களுடைய முக்கியத்துவத்தை உயர் அதிகாரிகள் உணர்ந்து கொள்வாங்க. குழுவாக பணியாற்றும் வாய்ப்பு உண்டாகும். அந்த குழுவுக்கு தலைமை ஏற்கும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாம் ரொம்ப எளிதாக கிடைச்சிடும். பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றம் கூட ஏற்படும். அரசு அதிகாரிகளாக இருந்தால் உங்களுக்கு பதவி உயர்வு மட்டுமல்லாமல் அரசு கௌரவமும் கிடைக்கும். பாராட்டுகளையும் கிடைக்க பெறுவீங்க. மறைமுக எதிர்ப்பு தந்து கொண்டிருந்தவர்கள் காணாமல் போவாங்க. தனியார் நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் வேறு நிறுவனங்களுக்கு மாறும் முயற்சியும் வெற்றி அடையும். வெளிநாடுகளுக்கு வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு இப்போது மிக எளிதாக வேலை கிடைக்கும். தொழில் வளர்ச்சி மிக சிறப்பானதாக இருக்கும். இதுவரை பலவிதமான இழப்புகளுக்கு ஆளாகி இருந்திருப்பீர்கள். நெருக்கடிகள் அதிகரித்திருக்கும். ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு சரிவர கிடைக்காமல் தவித்து கொண்டிருந்த நிலை அனைத்தும் மாறி சிறப்பானதாக தொழில் வளர்ச்சி இருக்கப் போகின்றது. வியாபார வளர்ச்சி சிறப்பாக இருந்து வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. புதிய கிளைகள் தொடங்குவது போன்றவையெல்லாம் நடக்கும். சிறு வியாபாரிகள் நீங்கள் சீரான வளர்ச்சி அடைந்து மிக பெரும் அளவில் முன்னேற்றம் காண்பீங்க. துணிக்கடைகள், நகைக்கடைகள், அழகு சாதன பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் விற்பனை போன்றவை செய்பவர்களுக்கும் சிறப்பான வளர்ச்சி இருக்கப் போகின்றது. கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு நிச்சயம் தீர்ந்துவிடும். வியாபாரத்தை மேலும் விரிவுபடுத்த தேவையான வங்கி கடன்கள் கிடைக்கும். விவசாய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு விவசாயத்தில் எதிர்பார்த்த வருமானம் எதிர்பார்த்தபடியே கிடைக்கும். விவசாயத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் கிடைக்கும். உற்பத்தியான விளைபொருட்கள் நல்ல விலைக்கு விற்கும். விவசாய இடுபொருட்கள் தடையில்லாமல் கிடைச்சிடும். மிகச் சிறப்பான மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்க போகின்றது. எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறி முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். வாழ்க்கையில் திருப்பு முனையாக சில சம்பவங்கள் நடக்கும். அதனால் உங்களுடைய வாழ்க்கை தரமும் உயர்ந்திடும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடந்து, திருமணமான பெண்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைத்து, நல்ல பணி இல்லையே என்று தவித்தவர்களுக்கு நல்ல பணி கிடைத்து, அற்புதமான ஒரு மனிதராக உங்களை இந்த மாதம் மாற்றப் போகின்றது. குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்து தரக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பொருளாதார நிலை செழிப்புடன் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இருக்கும். ஞாபக சக்தி அதிகரிக்கும். உங்களுடைய திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவீங்க. தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மிக எளிதாக உயர்கல்வியை முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. தவறிய பாடங்களை இப்போது எழுதி தேர்ச்சி அடையலாம். பொதுவாகவே தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்புகள் இருக்காது. ஒரு சிலருக்கு அலர்ஜி போன்ற பிரச்சனைகள், குறிப்பாக மருந்துகளால் ஏற்படும் அலர்ஜி, அழகு சாதன பொருட்களால் ஏற்படக்கூடிய அலர்ஜி ஏற்படும். தோலில் கரும்புள்ளிகள் வர வாய்ப்பு இருக்கின்றது. முழங்காலில் வலி, மூட்டு தேய்மானம் போன்ற பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு படுத்தலாம் என்பதையும் சொல்ல வேண்டும். மற்றபடி குடும்பத்தின் நிலை அமோகமாக சீராக சிறப்பானதாக இருக்கும். தொழில் கொடிகட்டி பறக்கும்.
குடும்பத்தினுடைய நிலையும் திருமண வாழ்க்கையுமே சேர்ந்து சிறப்பானதாக இருக்கும். சில பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுடைய திறமைகளால் அமைதியான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்வீங்க. இப்படியா அனைத்துமே இந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்குள் கிரக நிலைகள் சாதகமாக்கி உங்களுடைய வாழ்க்கையையும் சாதகமாக்கி சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள நிச்சயம் இந்த மாதம் உதவும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. நீங்கள் இந்த மாதத்தில் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் முருகன் ஆலயத்தில் தட்சிணாமூர்த்தி குரு பகவானை வழிபடுங்க. வீட்டுக்கு அருகில் இருக்கும் ஆலயங்களில் தட்சிணாமூர்த்தி குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. சிறப்பான பலன்கள் உங்களை தேடி வரும். நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இந்த ஜூலை மாதத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தனுசு ராசியில் பிறந்த அனைவரும் ஜூலை மாதம் 31க்குள் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது அப்படின்றத தெரிந்து கொள்ள, அதன்படி சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.